வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம பரோட்டா வாங்கிட்டு 2-3 மீதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அடுத்த நாள் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரு சூப்பரான ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 2 பரோட்டா எடுத்துக்கிறேன். இதை ஸ்கொயர் ஷேப்பில் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேயர்ஸாக இருக்கனால பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக வராது. ஆனால் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும் போது உங்களுக்கு சைஸ் ஓரளவு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நான் 2 பரோட்டாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஆறுனா கூட பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா பரோட்டாவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சில்லி பரோட்டாவுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். இதோட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இதோட 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரும், இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும். கூடவே 1/2 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக இது சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்படி பண்ணும் போது இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சில்லி பரோட்டா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனையும் ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ரெசிபி. இது லெஃப்ட் ஓவர் பரோட்டாவில் நீங்கள் பண்ணதாகவே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.